கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். திரு ரவீந்திரன் துரைசாமி அவருக்கான தலைப்பு வந்து இளைஞர்கள் வாக்குகளை தக்க வைக்குமா நாம் தமிழர் கட்சி? பெரிய அளவில் உயரும். அதுக்கு விஜய் தான் காரணம். விஜயால தான் வாக்கு அதிகமாக கிடைக்கும். விஜயால தான் சீமானுக்கு லாபம். அனுகூல சத்துரு விஜய் சீமானுக்கு. இப்ப எல்லாருமே அந்த இலவசங்களை பற்றி கமெண்ட் பண்ணாங்க. விஜய் 2 கட்டான ஆட்டு, அர்த்த நாரீஸ்வரர் ஆட்டு, 50-50 ஆட்டு, முடிவெடுக்க முடியாம குழம்பி போயிருக்கிறார். சீமான் ஓங்கி அடிக்கிறார், இலவசங்கள் நாட்டுக்கு கேடு, வளர்ச்சி திட்டத்துக்கு எதிரானது இலவசங்கள்னு. இலவசங்களை எதிர்த்து ஸ்ட்ராங்கா சீமான் பேசுறாரு. இது மக்கள் மத்தியில இலவசங்களுக்கு பெரிய ஓட்டு இருக்கு, ஸ்டாலினுக்கு அது பெரிய லாபம் வரப்போது கொடுக்குறவருக்கு, அதுல நான் மறுக்க வரல. ஆனா ஒருத்தர் போல்டா அதை வந்து இலவசங்கள் கூடாதுங்கிறதுக்காக தயங்கல்ல. அது யோசித்து சொல்லுவோமா, 2 நாள் ஹோமாவில் இருந்துகிட்டு சொல்லுவோமா, அம்னீஷியாவில் இருந்துட்டு சொல்லுவோமாலாம் யோசிக்கல. அவுட் அண்ட் ரைட் அது தப்புங்கிறத ஓங்கி அடிக்கிறாரு. ஸோ இதுலேயும் ஒரு கிளாரிட்டி இருக்குது. அந்த போல்ட்னஸ்ல தான் சீமான் இருக்கிறாரு. இன்னைக்கு இவர் கோட்டீஸ்வரன் சொன்ன கதை தான். ஜனநாயகம் படம் சென்சார் போர்டால காலி பண்ணப்பட்டிருக்குது. நீங்க வந்து உங்களோட உயிர் நாடியா நீங்க ஃபண்டிங் பண்ணி எல்லாம் பண்ணது இந்த சினிமா மார்க்கெட்டிங்காக தான் பண்ணீங்க. அந்த படம் யாரால தடுக்கப்பட்டது, எதற்காக தடுக்கப்பட்டது, ஏன் தடுக்கப்பட்டதுன்னு சொல்வது கூட முதுகல் பெற்ற ஒரு கோழை ஆளா இருக்கிறீங்க. வரலாற்றுல வீரனுக்கு தான் இடம் உண்டு. சுத்த வீரன் சீமான். இதே சசிகலா அம்மையார் சிறைச்சாலையில் இருக்கும்போது பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் சசிகலாவை கொல்ல சதினார் சீமான். ஜெயலலிதா தினகரன் சொல்லல. அதனாலதான் சீமான் இன்னைக்கு 8.2 எடுத்திருக்காரு. தினகரன் 1 விழுக்காடுல எடுத்திருக்கிறாரு. கமலஹாசனுக்கு எம்ஜிஆருக்கு என்ன சம்பந்தம்? சீனிவாச ஐயங்காருக்கு மகன், மிகப்பெரிய தியாகி, நாட்டுக்காக பெரிய தியாகம் செய்து எவ்வித பலனும் அடையாத ஒரு தியாக குடும்பம். அவருக்கு மகன் வந்துகிட்டு எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பாரு. சீமான் சொன்னாரு எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாலின்னு உடனே அடிச்சாரு. அந்த சீமான் தான் இன்னைக்கு 8.2 விழுக்காடுல இருக்கிறாரு. கமலஹாசன் ஒரு பிரச்சார பீரங்கியாட்டு இவரு திருமாவளவனுக்கும் ரவிக்குமாருக்கும் அந்த வெற்றிக்கு ஒரு காரணம். அவர் பிரச்சார பீரங்கி, அவங்க மதிக்கிறாங்க, வந்து நன்றி தெரிவிக்கிறாங்க. அந்த லெவல்ல இருக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு இஷ்யூவிலையும் இன்னைக்கு 1954 பெருந்தலைவர் காமராஜ் வந்ததும் இடஒதுக்கீட்டை அட்டவணை பிரிவு மக்களுக்கு உயர்த்தி கொடுத்தாரு. 74 முத்தமிழறிஞர் காமராஜர் முத்தமிழறிஞர் கலைஞர் உயர்த்தி கொடுத்தாரு. 89 அதே கலைஞர் உயர்த்தி கொடுத்தாரு. 40 வருஷமா பறையர் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கப்படல. சீமான் 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்குறேன்னு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. கன்ஷிராம் பாணியில 100% கம்யூனிட்டிக்காக தாழ கிடப்பாரே தற்காப்பதே தர்மம்ங்கிற ஐயா வைகுண்டர் வழியில இருக்கிறாரு. அப்போ பறையர் தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் சீமான் தான் நமக்காக நிற்கிறான், நம்ம வேலை வாய்ப்புக்காக, நம்ம வளர்ச்சிக்காக நிற்கிறான்னு பறையர் தேவேந்திர குல வேளாளர் சமூக இளைஞர்கள் சீமான் பக்கம் நிற்பாப்புல. அருந்ததியர் சமூக இளைஞர்கள் கலைஞர் தான் நமக்கு வாழ்வு கொடுத்தாரு, நம்ம இனிமேல் நமக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஸ்டாலினோட உதயசூரியன் சின்னம்னு அவங்க ஈரோடு கிழக்குல 2 முறையும் வாக்களிச்சாங்க, இனிமேலும் வாக்களிக்க போறாங்க. இந்த போலரைசேஷன்ல பறையர் தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்களுக்காக இங்க பேசுறது சீமான் மட்டும்தான் சொல்லும் போது, அந்த இளைஞர்கள்ங்கிறது ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி, பல சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் இருக்காங்க. இந்த இளைஞர்கள் வந்து சீமான வாக்களிப்பாங்க. அருந்ததியர் இளைஞர்கள் வந்து ஸ்டாலின் பின்னாடி கன்சால்டேட் ஆவாங்க. விஜய் அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நடுப்பக்கம் போய் உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி அடிபடுவாரு. அதைத்தான் சீமான் சொன்னாரு, தம்பி நீ வந்து கருவாட்டு சாம்பார் வைக்கிற, அடிபட்டு போகும் பாரு. இது நான் ஏன் சொல்றோம்னா, இதே கமலஹாசன் வரும்போது சீமான் 1.1 விழுக்காடு வாக்குல தான் இருந்தாரு. கமலஹாசன் வீட்டுக்கு 2 பேர் உண்டு. களத்தூர் கண்ணமாவிலே அவர் வீட்டுக்குள்ள போயிட்டாரு, வானம்பாடியில வீட்டுக்குள்ள போயிட்டாரு. சகலகலாம் ரெக்கார்ட் பிரேக் படம், அபூர்வ ரெக்கார்ட் பிரேக் படம், தசாவதாரம் இன்னைக்கும் வந்து அதிக ஆடியன்ஸ் கொண்ட படம். படத்துலதான் ஆள போறான் தமிழன். தமிழர் இருந்து தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னா இல்லப்பா, தெலுங்கு மலையாளம் கன்னடம்லாம் தனித்தன்மை உண்டு, ஒண்ணு அதை சொல்லணும், இல்லது தமிழர் இருந்து வந்ததான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்ங்கிறத சொல்லணும். கமலஹாசன் சொல்றாரு, விஜய் ஏன் சொல்லாம இருக்கிறாரு? வியாபார அரசியல், சந்தர்ப்பாத அரசியல். சோ சீமான் நடத்துறது கிளியர் கட்டான அரசியல். இன்னும் சீமானுக்கு கட்டாமடா விஷயங்கள்லாம் ரொம்ப சொல்ல விரும்பல. பட் மக்களுக்கு தெரியும், ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். ஏழை எளிய மக்களுக்காக ப்ரோ புவாரா சீமான் இருக்கிறாரு. எளிய பின்பலம் கொண்ட ஏழை இளைஞர்கள் வந்து சீமானை ஆதரிப்பாங்க. 8.2ங்கிறது பெரிய அளவு சீமானுக்கு ஜம்பாகும். அப்ப இந்த எலெக்ஷன்ல இன்னும் அதிகமான ஓட்டு, கண்டிப்பா அதிகமான ஓட்டு வரும். அதுக்கு அனுகூல சுத்துரா இருக்கிறது விஜய் தான். கமலஹாசன் வரலன்னா சீமான் எமர்ஜ் ஆயிருக்க மாட்டாரு. 1.1ல இருந்த சீமான் எமர்ஜ் ஆனது கமலஹாசனுக்கு ஒரு தரப்பு மக்கள் ஓட்டு போடுறான். அப்போ இன்னொரு தரப்பு மக்கள், எளிய மக்கள், அவங்க யாருன்னே காட்டாம ப்ரோ புவர் மக்கள் வந்து சீமானுக்கு ஓட்டு போடுறான். 1.1ல இருந்த சீமான் தானே கமலஹாசனை தாண்டி வந்தாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது 1.1ல தானே சீமான் இருந்தாரு. ஸோ முழுமையான உழைப்பு, எளிய மக்களின் நலன், கன்ஷிரா மாதிரி பிரதித்துவம் இல்லாத மக்களுக்காக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அடிச்சு பேசுறது. எப்ப அவர் ஆட்சிக்கு வருவாருன்னு நினைக்கிறீங்க? ஆட்சிக்கு வரும்போது வருவாரு.
சைக்கிள் எப்போ விடுவேங்கிற மாதிரி கேட்குறேன். இதுல ஜம்ப் பண்ணுவார், அதுல உறுதி. சீமான் கட்சியில் மிக பிரகாசமான ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். என்னை போன்ற நண்பர்கள், நண்பர் சாமிநாதன், கோடீஸ்வரன், லக்ஷ்மணன் போன்றவர்கள் நிறைய ஊடக விவாதங்களில் பங்கேற்கிறோம், தொலைக்காட்சி விவாதங்களில். அதில் நாங்கள் பார்க்குறோம் தேர் ஆர் சம் பிரைட் ஃபேஸஸ் இன் நாம் தமிழர். அவர்களெல்லாம் நான் மிக அழுத்தமாக நம்புகிறவன். திரு சீமானுக்கு மிக வேண்டிய, அவரோடு நேரடியாக தகவல்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நிலையில் நான்லாம் இருந்தால் கூட சில நண்பர்கள் மூலம் அவரிடம் தெரிவித்தோம். அவரிடம் வாதாடி, நீண்ட நேரம் வாதாடி ஒரு முறை எனக்கு பயனில்லாமல் போனதால் நான் அதன் பிறகு பேசலை. அதாவது அவர்களெல்லாம் சட்டசபை, பார்லிமெண்ட் இந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே போனாங்கன்னா மிக கவனம் ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி சொல்லக்கூடிய சில திறமை வாய்ந்த, கருத்து திறன் வாய்ந்த சில இளைஞர்கள் சீமானிடம் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் எத்தனை தேர்தலில் வீணடிப்பீர்கள்? இதுதான் என்னுடைய கேள்வி. அவர்களை நீங்கள் ஒரு கூட்டணியில் போய் தான் எம்எல்ஏ ஆக்க முடியும். சீமான் எந்த காலத்தில் தனியாக நின்று அந்த 5-6 பேர் சட்டசபைக்கு போவான். ஆகவே கட்சியினுடைய இதை அவர் அந்த திறமை வாய்ந்தவர்களுடைய உழைப்பு, சிந்தனை எல்லாம் விரயமாகி கொண்டிருக்கிறது என்பது அவர் மீது எனக்குள்ள வருத்தம். கூட்டணிக்கு வரணும்னு சொல்றீங்க? நிச்சயமாக. அதாவது இருங்க, கூட்டணிக்கு இருந்து நீங்கள் வீணாக போயிட மாட்டீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், வீணாக போயிட மாட்டீங்க. இன்றைய தேதியில் அதிமுக பிஜேபி போகிறதுக்கு முன்னாடி சீமான் இருந்தாருன்னு வைங்க. அவர் பிஜேபி போயிருப்பாருன்னே சொல்ல முடியாது, 2-3 பேர் போயிருந்தாங்கன்னா. சீமான் போயிருந்தாருன்னா அதிமுக கூட்டணியில் குறைந்தது 20-25 தொகுதிகள் கிடைத்திருக்கும். அந்த 20-25 தொகுதிகளில் ஒரு 8 பேர் 10 பேர் வெற்றி பெற்றாங்கன்னா அது முதற் புள்ளி. திரு சீமான் தலைமையில் அவர்கள் உள்ளே போய் உட்கார்ந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை சபையை வேறு மாதிரி ஆக்கும். அதன் பிறகு அடுத்த கட்டம் 40-50 தொகுதின்னு போகலாம். நீங்கள் அப்படி இல்லாமல் நான் வருவேன்னு என்னைக்கு வர்றது? அப்படியே இந்த இளைஞர்கள்லாம் பதவியே கிடைக்காம இருப்பாங்க. ரமேஷ் சோதர் சொன்ன கருத்து மேலெழுந்த வரையா கரெக்ட் தான். அது விஜயகாந்த் போன்றவங்களுக்கு சரி. அவங்க செல்வாக்கான தலைவர்கள். வரும்போதே நடிகர் சங்க தலைவர், அவர் வானத்தை போல, வல்லரசு, 150 படத்துக்கு சினிமா பின்புலத்துல இருந்து தானே வர்றாரு. ஹீரோ பின்புலத்துக்கும் இதுக்கும் என்ன இது இருக்கு? சரி சரி. 1.1 எடுத்தவர் தனிச்சு நிக்கிறதுனாலதான் அவருக்கு அந்தஸ்து. இப்பவும் 5வது முறை தனிச்சு நிக்கிறாருங்கிறதா அவருக்கு அந்தஸ்து. வேணா எடப்பாடி பழனிசாமி சீமான சிஎம்மா சொல்லட்டு நான் பேசி பார்க்கிறேன்.